காலையில முழிக்கிறோம், சுபஹ் தொழுகிறோம், தொழுக பிறகு ஒரு துவா, யா அல்லாஹ் அனைத்து மக்களையும் திடுக்கம் இல்லாத வாழ்வை கொடுத்துறியா அல்லாஹ், ஆபியத்தான வாழ்வை கொடுத்துறியா அல்லாஹ், உலக மக்கள் அனைவருக்கும் சதகா கொடுத்த நன்மை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தபுக்கு யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட சகாபாக்கள் நிறைய அந்த தபுக்கு யுத்தத்துக்கு தேவையான பொருள் வசதிகளை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒரு ஏழை சகாபி, வயது முதிர்ந்த சகாபி, அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு பேரிச்சம்பழ தோட்டமா போறாங்க, எனக்கு ஒரு வேலை தாங்கல, அதுல ஏதாவது கிடைக்கிற பைசாவை கொண்டாந்து ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து இதுல சேர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சு போறாங்க. யாருமே அவங்களை என்ன செஞ்சிடல, வேலையும் கொடுக்கல, அவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிறவும் இல்லை. வந்துட்டாங்க, ராத்திரி படுக்க போகையில அல்லாட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த போர்ல போய் கலந்து கொள்ளக்கூடிய வாலிபை எனக்கு கொடுக்கல, நீ இல்லை இப்ப என்கிட்ட. இப்ப நான் அடுத்து இதுக்கு பொருள் உதவி செய்யக்கூடிய அளவு செல்வமும் எனக்கு இல்லை. கட்டத்துல கை வைக்காதீங்க. பொருள் வசதியை கொடுக்கக்கூடிய அந்த வசதியும் என்கிட்ட இல்லை. ஆனா எனக்கு நீ கொடுத்துருக்கிற நியமத்து துவா ஒண்ணுதான். அந்த துவாவை கொண்டு உன்கிட்ட கேட்கிறேன், ஒரு ரஹமத்தை நான் நம்புறேன், உன் வரக்கத்தை நான் நம்புறேன். இந்த தபுக்கு யுத்தத்துக்கு போகக்கூடிய சகாபிகள், அவர்களுக்கு நான் ஏதாவது தீங்கு செய்திருந்தால், நான் தீங்கு செய்திருந்தால் அதை மன்னித்து அவர்களுக்கு நன்மையாக்கி கொடுத்தது. அவர்கள் எனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தா நான் அதை மன்னிச்சுக்கிறேன், நான் பொருந்திக்கிறேன், நீ மன்னிச்சுட்டு அதுக்கு நன்மையாக்கி கொடுத்து. அவர்கள் போய் வருவது வரைக்கும் உன்னுடைய பேரருளையும் சலாமத்தையும் நிறைய பொதிஞ்சு கூடிய அல்லான்னு துவா கேட்கிறாங்க. காலையில சுபஹ் தொழுத உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த யுத்தத்துக்காக இரவு நேரம் சதக்கா கொடுத்தவர்கள் யார் கேட்கிறாங்க. எல்லாரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு திரும்பி பார்க்கறாங்க. ஏன்னா எப்பவுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முந்துவாங்க. அவங்கள எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. திரும்பி பார்க்கையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அமைதியா இருக்காங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பேரிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? யாரும் சொல்ல, நான் ஒண்ணுமே செய்யல. ராத்திரி உங்களுடைய அமல் என்ன? நான் இந்த துவாவை கேட்டேன், யாரும் சொல்லலாம். அப்ப அதுக்கு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனைவரும் கொடுத்த பொருள் உதவியை விட இவர் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம காலையில முழிக்கையிலேயே எல்லா மக்களுக்காக, எல்லா பள்ளிகளுக்காக, எல்லா மதரசாக்களுக்காக. ஏன்னா இப்ப நம்மளுடைய மதரசாக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. அதுலயும் உங்க திருவள்ளூர் நகர்ல மட்டும்தான் காலை மதரசா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள்ல காலை மதரசா கிடையாதுமா. போட்டோக்கெல்லாம் போட்டு விடும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மழையில கூட வந்து பிள்ளைகள் போட்டு விட்டுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அந்த பெற்றோர்களும் காரணம் தானே. அப்ப அந்த நமக்கு ரஹமத்துல வரக்கத்து கிடைக்கணும்டா, இதுவும் அந்த பிள்ளையை அனுப்பி வைக்கிறது. மழை பெய்கிற நேரத்துல அந்த பிள்ளையை அனுப்பி வைக்கிறது மார்க்கத்துக்கு செய்யற சதக்கா தானே. அப்ப நம்ம அந்த பிள்ளைகளுக்காக நம்ம வாக்கி, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கேட்டுருவோம். ஏன்னா அவங்க பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு தான் படக்கு படக்குன்னு துடிக்கிருப்பாங்க. எனக்கு பசிக்கிறதுனா என்ன செய்வேன்? உங்களுக்கு பசிக்கிறது நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி நமக்கு கேட்கறது ஒரு இது கிடையாது, கேட்கத்தான் செய்வோம். ஆனா நம்ம பொதுவான துவா கேட்கும் போது, இன்று திருமணம் யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வாழ்வு கொடுத்துருயாங்கல்ல, அதுல நம்மளும் வந்துருவோம். யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அந்த குழந்தை செல்வத்தை புரியாதுல்ல, நம்ம குடும்பத்துல யாரையாவது ஒருத்தர் வச்சுருந்தா நல்லா, யாருக்காவது நிறைவேற்றி கொடுத்தாங்கன்னா அந்த நன்மையை நம்மளுக்கு தந்துக்கிட்டு இருப்பானே. அப்ப சதக்காங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் இரவு படுக்க போதும் சரி, காலையில் விழிக்கும் போதும் சரி, சதக்காவை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம்னா பரக்கத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு பெண்மணி குழந்தை இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்கிறாங்க, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தை செல்வத்துக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அல்லாஹ்வை சந்திச்சு பேசுறவங்க, நபி, ரசூல். இத்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை. ஏன்னா அவங்க திக்கி திக்கி பேசுறது அல்லாஹ் ரொம்ப ரசிப்பான். அப்படிப்பட்ட அந்த நபிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு குழந்தை பாக்கியத்துக்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் ஒரு குழந்தை செல்வத்தை கூடிய அல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, இல்ல அவங்க தக்தீர்ல
நான் குழந்தை இல்லைன்னே எழுதிட்டேன், அவ்வளவுதான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அந்த மனுஷன்கிட்ட, பொருந்திக்கங்கம்மா, உங்களுக்கு தக்தி இல்லை, குழந்தை இல்லைன்னு அல்லாஹ் எழுதிட்டானா? அல்லாஹ் சொன்னான், ஆமா அல்ஹம்துலில்லாஹ். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அம்மா சொன்ன வார்த்தை, இப்ப நம்மகிட்ட எல்லாம் யாராவது ஏதாவது கேட்டு நம்ம போய் சொல்லிட்டோம்டா, நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அந்த தாய்கிட்ட இருந்துச்சு, வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு சில வருடங்கள் போகுது, அந்த வழியா வர்றாங்க. வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஞாபகம் வருது. இந்த வீட்டுல இருந்து ஒரு பெண்மணி வந்து நம்மகிட்ட கேட்டாங்க, இந்த பெண்மணி இப்ப எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். அவர் வயது முதிர்ந்தவரா இருந்தாரு, இந்த பெண்மணியும் அவர் வயது முதிர்ந்த நிலையை கேட்டாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு அந்த வீட்டு வாசல்ல போய் போறாங்க. அந்த வீட்டு வாசல்ல ஒரு 3 வயசு குழந்தை விளையாண்டுக்கிட்டு, யாருன்னு சுப்ஹானல்லாஹ் வரவே இல்லை, விளையாண்டுக்கிட்டு இருக்கு. விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கேட்கிறாங்க, இந்த வீட்டுல உள்ளவங்களை எங்க, அது எங்க அம்மா தான், இந்த புள்ள சொல்லுது. கூப்பிடுறாங்க, கேட்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க சொல்லிட்டீங்க, அல்லாஹ் சொன்னா நீங்க சொல்லிட்டீங்க, நான் வந்துட்டேன், வந்து நல்லாட சொன்னேன், அல்லாஹ் நீ சொன்னதை நான் பொறுத்துக்கிட்டேன், நபியுடைய வாயில இருந்து வந்ததை நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு நீ எதை கொடுக்கணுங்கிற பொருத்தம் ஓட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில எனக்கு சில உணவுகள் வச்சிருந்தேன் உன்ன. அந்த நேரத்துல ஒரு ஏழை யாசகர் வந்து என்ன செஞ்சாங்க, பசிக்குது எனக்கு உணவு தாங்கம்மான்னு கேட்டாங்க. எனக்கு இந்த வார்த்தையை கேட்டதுனால சாப்பிட பிடிக்கல, எனக்கு பிடிக்காத சாப்பிட பிடிக்காத உணவை மூடி வச்சு அடுத்த தடவை எதுக்கு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு இவங்களுக்கு கொடுப்போமே நான் எடுத்து நான் கொடுத்துட்டேன். அவங்க என் வீட்டு வாசலையே உட்காந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு யாரெல்லாம் என் வயிறு நிறைய வச்சது போல இவர்கள் வயிறை கணக்க வையான்னு கேட்டாங்க. ஒரு துவா கேட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாசம் தான் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். கொடுத்து பார்த்தால்தான் அந்த தாக்கம் நம்மளுக்கு தெரியும். வாங்குபவர்களுக்கு என்னைக்குமே நிம்மதி ஒரு போதுங்கிற எண்ணம் வராது. அல்லாட்ட நம்ம எவ்வளவு வாங்கிட்டு இருக்கோம், என்ன கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கோமா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அடுத்த அப்ளிகேஷன் போட்டுருவோம். ஒரு அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் போட மாட்டோம், ஒரு செட்டா வச்சிருப்போம், பேக்கேஜ் மாதிரி போட்டு அவன்கிட்ட மொத்தமா ஒப்பிச்சிருவோம். அல்ஹம்துலில்லாஹ் அதை அவன் எப்ப நம்மளுக்கு தேவையோ அப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கான். மொத்தமா அவன் கொடுக்க மாட்டான். நம்ம மொத்தமா அப்ளிகேஷன் போட்டாலும் அது மொத்தமா கொடுக்க மாட்டான். நம்மளுக்கு எப்ப எது தேவை அதை அல்லாஹ் தஆலா தந்துகிட்டு இருக்கான். அதை தருவது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கோமா அப்படிங்கிறத கேள்விக்குறி. சில தவறுகள் நடப்பதுனாலதான் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சில சோதனைகளையும் தரலாம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்ப சதக்காங்கிறது நம்ம தக்தீரையே மாற்றக்கூடியது, நம்மளால் முடிஞ்ச சதக்காக்களை. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறது, 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தோம்னா 2% 2500 ரூபாய் ஜக்காத்து கொடுக்க சொல்றோம். ஆனா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, 33% சதக்கா கொடுங்கன்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு வைங்களேன், 33 ரூபாய் சதக்கா கொடுக்கணும். கொடுக்குறேன் நானா? உங்களையும் நான் கேட்கல, நான் என்னையே கேட்கிறேன். அப்ப சதக்காவை நம்ம கொடுத்து ஏதாவது முடியலன்னு வைங்க, பிள்ளைங்களுக்கோ நம்மளுக்கோ டாக்டர் எல்லாம் போயிடுவோம், எல்லாம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அல்லாட்ட சொல்லுவோம், ஏன் நான் எல்லாம் பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே முடியலையே, நான் 3 நோன்பு வைக்கிறேன், 3 ரொட்டி சுட்டு கொடுக்குறேன். ஏன்னா அல்லாஹ் தஆலா மரத்துக்குள்ள உட்காந்துருக்கேன்ல பசியோட, அந்த 3 ரொட்டியை கொண்டு என்கிட்ட கொடுத்து அவன் பசியை அமர்த்த. இதை முதல்லயே அந்த நியத்து வச்சுட்டோம்ல, அல்ஹம்துலில்லாஹ் செய்யலாம். ரொட்டி சுட்டு கொடுக்கலாம், சாப்பாடாக்கி கொடுக்கலாம். நம்ம ஆரம்பம் என்ன, ஏதாவது ஒண்ணு முடியலையா நம்மளுக்கு, இந்த தவறியால இது உடம்பு முடியாம போனாதான் நம்மளுக்கு நன்மை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, முள்ளு குத்துவது கூட ஒரு மூமினுக்கு பாவ மன்னிப்பு. அப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு நேரமும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துவோம். அவன் கொடுத்த விஷயங்கள்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் சதகா கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது 4வது ரொம்ப கஷ்டமானது என்னன்னு யாராவது சொல்றீங்களா? உறவுகளோட ஒட்டி வாழ்றது.